பிரதீப். ஆமாம், பிரதீப்னு ஒரு புதிய இளைஞர் வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய 2வது படத்திலே பெரிய ஹிட்டு கொடுத்தாங்க. நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் இருப்பவர்கள் தான் ஒரு மெகா ஹிட்டு படத்தில் இணைகிறாங்க. ஒரு இயக்குனருக்கோ ஒரு தயாரிப்பாளருக்கோ எப்பொழுது நல்ல நேரம் பிறக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு நல்ல படம் எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக உண்மை. சினி ஃபீல்டு சென்டிமெண்ட் ஃபீல்டு தான். சினி ஃபீல்டில் முதல்ல ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் அவர் ஜாதகம்லாம் கேட்டு வாங்குவாங்க. விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியாக இருப்பார், அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியாக இருப்பார், சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வேறு ராசி. அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இருக்கின்ற இந்த அமைப்பில் வியாழக்கிழமை என்பது எல்லாருக்குமே பொருந்தும் பொருந்தாதுன்னு தான் போயிடும். ஏன்னா ஒரே படத்திலே பிரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க. வணக்கம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிராணேஷ். அதாவது இன்றைக்கி என் கூட இருக்கிற ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிட கலையரசு ஆதித்ய குருஜி அவர்கள் இருக்காங்க. அவர்கிட்ட நம்மக்கிட்ட இருக்கிற சந்தேகங்கள் எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். வணக்கம் ஐயா. நல்லா இருப்பீங்க. டேக் ஒன் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் இணைய நல்வாழ்த்துக்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் ஐயா. எங்ககிட்ட பல சந்தேகங்கள் இருக்குது, அதையெல்லாம் உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது திரைப்படங்கள் இப்போ அதிகமாகவே எடுக்கப்படுது. ஸோ ஒரு திரைப்படம் எடுக்கும்போது ஒரு டைரக்டர் ஜாதகமோ இல்லை ஒரு ஹீரோ ஜாதகமோ நல்லா இருந்தால் அந்த படம் ஹிட்டாக வாய்ப்பு இருக்கா? ஒரு வாழ்க்கையில் புருஷன் பொண்டாட்டி இணைகிறாங்க. கணவன் ஜாதகம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமா, மனைவி ஜாதகம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமா? ஐயா, 2 பேருக்குமே கரெக்டு தான். 2 பேர் ஜாதகமும் நல்லா இருக்கணும் இல்லையா? அது மாதிரி தான் டைரக்டரு, ப்ரொடியூசரு, கூடவே அங்கே ஹீரோவையும் நான் சொல்லிடுவேன். ஓகே. ஒரு மெகா ஹிட்டு. இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு படம் வந்து மதகத ராஜான்னு நினைக்கிறேன். அதாவது 10-12 வருஷம் அப்படியே பெட்டிக்குள்ளே இருந்து தூங்கி இருந்து மறுபடியும் ரிலீஸ் பண்ணி ஒரு நல்ல இதை வந்திருக்குன்னாங்க. இப்போ கூட ஒரு புதிய இளைஞர் வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். அவர் பேர் கூட பிரதீப். பிரதீப். ஆமாம், பிரதீப்னு ஒரு புதிய இளைஞர் வந்திருக்கிறாரு. ஒரு பெரிய 2வது படத்திலே பெரிய ஹிட்டு கொடுத்துருக்காரு. அவருடைய முதல் படம் நான் பார்த்துருக்கிறேன்னு நினைக்கிறேன். முதல் படம் என்ன? கோமாளி எடுத்திருந்தாரு ஐயா. அவர் டைரக்ட் பண்ணியிருந்தாரு. லவ் டுடேங்கிற படமும் அதுவும் 100 கோடி அடிச்சிருந்து. இந்த டிராகன் திரைப்படம் ஏதோ ஒரு படம் ஒரு டீசெண்டாக இருந்தது, எல்லாருமே பார்க்குற மாதிரி இருந்தது. இப்போ இந்த மாதிரியானவர்கள் அதை வந்து நாங்கள் ஜோதிடத்தில் அவருடைய குட் டைம்னு சொல்கிறோம், நல்ல தசாபுக்திகள்னு சொல்கிறோம். உண்மையை சொல்லப்போனால் நல்ல வசூல் பண்ணக்கூடிய நல்ல பேர். இப்போ ப்ரொடியூசருக்கு நல்ல வசூல், டைரக்டருக்கு நல்ல பேர், நடிகருக்கு நல்ல பேர். அப்போ இந்த மாதிரியான அமைப்புகளில் நல்ல பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் இருப்பவர்கள் தான் ஒரு மெகா ஹிட்டு படத்தில் இணைகிறாங்க. புரியுது. நல்லா இருக்க ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் 2 பேரும் நல்லா இருக்கிறாங்கன்னா புருஷனுக்கும் நல்ல ஜாதகம், பொண்டாட்டிக்கும் நல்ல ஜாதகம். 2 பேரும் இணைஞ்ச உடனே அவங்க வாழ்க்கை வந்து நல்லா இருக்குது. உண்மையை சொல்லப்போனால் நல்லா இருக்கிறவங்களுடைய ஜாதகமும் அப்படி தான் இருக்கும். நல்லா இல்லாதவங்க கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டைவர்ஸாக அப்படி இப்படி போகிறாங்க. அப்போ அவங்க 2 பேரும் கோர்ட்டுக்கு போகணும், சண்டை போடணுன்ற அமைப்பு அவங்க 2 பேர் ஜாதகத்தில் இருக்கும். இதே மாதிரி தான் ஒரு இயக்குனர், ஒரு நடிகர், ஒரு ப்ரொடியூசர், இந்த 3 பேரும் நீங்கள் கேட்டது இயக்குனரையும் இவரையும் மட்டும்தான், ப்ரொடியூசரையும் மட்டும்தான். அந்த இயக்குனருக்கும் பேர் கிடைக்கணும், ப்ரொடியூசருக்கும் பணம் கிடைக்கணும் அப்படிங்கிற நல்ல தசாபுக்தி அமைப்புகள். நாங்கள் சொல்கிற மாதிரி அஷ்டமச்சனி இல்லாமல், 7.5 சனி இல்லாமல், 6-8 தசாபுக்திகள் இல்லாமல் அதில் நடித்த ஹீரோவுக்கும் நல்ல பேர் கிடைக்கிற மாதிரி ஒரு முக்கூட்டு இணைவு நடக்கும் பொழுது மட்டும்தான் ஒரு மெகா ஹிட்டு படம் அங்கே வரும். ஒரு திடீர்னு பார்த்தீங்கன்னா புது ப்ரொடியூசராக இருப்பார். எங்கள் காலத்தில் பார்த்தீங்கன்னா 1980களில் டிஆர் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு ஒருதலை ராகம் அப்படிங்கிற படத்தில் அவர் பஸ்ட் ஆகி வெளியே வந்தார். அது மாதிரி இளைஞர்கள் நிறைய பேர் வந்தாங்க. இப்போ எனக்கெல்லாம் தெரிஞ்சால் டிஆர் வந்து ஒரு எந்த விதமான பின்னணியும் இல்லாமல் தன்னுடைய திறமையினால் அஷ்டவதானியாக இருப்பார். அவரே மியூசிக் போடுவார், அவரே டைரக்ட் பண்ணுவார், அவரே ஹீரோ பண்ணுவார், அவர் படத்தில் எல்லாமே அவராக இருப்பார். இந்த மாதிரியான ஆட்கள் தன்னுடைய திறமையை மட்டும் வச்சு வந்தாங்க இல்லையா? அதை மாதிரி ஒரு இயக்குனருக்கோ ஒரு தயாரிப்பாளருக்கோ எப்பொழுது நல்ல நேரம் பிறக்கிறதோ அந்த நேரத்தில் அவர்கள் ஒரு நல்ல படம் எடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஜோதிட ரீதியாக உண்மை. இதில் எல்லாருக்கும் டைம் கரெக்டாக இருக்கணும். இயக்குனருக்கு பேட் டைமு, அவருக்கு அஷ்டமச்சனி, ஆனால் ப்ரொடியூசருக்கு நல்லா இருக்குது, ஓடாது. ஓகே. ஆனால் ஓடாதுன்னு நான் சொல்கிறத விட ஓடிய படத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியானவர்கள் இணைந்திருப்பார்கள். நல்ல நேரம் ஹீரோவுக்கும் இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டு சென்டிமெண்ட் ஃபீல்டு தான். சினி ஃபீல்டில் முதல்ல ஒருத்தருக்கு சான்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஜோதிடத்தில் அவர் ஜாதகம்லாம் கேட்டு வாங்குவாங்க. ப்ரொடியூசராக இருக்கட்டும், ப்ரொடியூசருக்கு ஜோதிட நம்பிக்கை, பெரும்பாலான சினிமா தயாரிப்பாளர்களுக்கு ஜோதிட நம்பிக்கை உண்டு. ஒரு இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி அல்லது ஒரு நடிகருக்கு வாய்ப்பு கொடுக்கறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அவர்களுடைய ஜாதகத்தை கேட்டு வாங்கி தன்னுடைய ஜாதகத்தோடு பொருந்துதா அப்படி இப்படின்னு பார்க்குறதெல்லாம் உண்டு. இது 3 சேரணுங்க.
ஒரு பெரிய வெற்றி, மெகா ஹிட்டு, 100 கோடி சம்பாதிக்குது, 1000 கோடி சம்பாதிக்குது, 300 கோடி சம்பாதிக்குது அப்படின்னு சொன்னால், அந்த படத்தில் நடித்த சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் வரைக்குமே ஓரளவுக்கு நல்லா, அதாவது படம் வெளிவந்ததற்கு பிறகு யாருக்கெல்லாம் பயன் கிடைக்குதோ அவங்களுக்கெல்லாம் டைம் நல்லாயிருக்கும். பாயிண்ட் புரியுதா? படம் வெளியே வருது, படம் வெளியே வந்தோடனே அதில் பணம் வந்து ப்ரொடியூசருக்கு போகுது, தியேட்டருக்காரங்களுக்கும் போகுது, இயக்குனருக்கு ஒரு குட் நேமும் கிடைக்குது. நல்ல பணம் சம்பாதிக்கும் போது இயக்குனரை பேசினதை விட தயாரிப்பாளர் அதிகமாக கிஃப்ட் கொடுக்குறாரு. கவனிச்சிருக்கிறீங்களா? படம் நல்லா ஓடிடுச்சு, இந்த ஒரு BMW கார்னு கேட்காமே கொடுக்குறாரு, இந்த ஒரு பென்ஸ் BMW கொடுக்குறாரு. அப்போ அது ஒரு எக்ஸ்ட்ரா காஸ்ட்டு தான், சந்தோஷத்தில் கொடுக்குறது தான். அதை வாங்கிறதுக்கான ஒரு நல்ல தசாபக்தி அமைப்புகள், குளுமையான ஒரு அமைப்புகள்லாம் இயக்குனருக்கு இருக்கணும் இல்லையா? ஆக எவர் ஒருவருக்கு, ஒரு இயக்குனருக்கு, ஒரு நடிகருக்கு, அதனால் பயன்பெறக்கூடியவர்களுக்கு, தயாரிப்பாளர்களுக்கெல்லாம் நல்ல யோக தசாபுக்தி அமைப்புகளும் நூற்றுக்கணக்கான கோடிகளை சம்பாதிக்கக்கூடிய அளவிற்கு, கையில் தாங்கக்கூடிய பிடிக்கக்கூடிய அளவிற்கு ஜாதகம் வலுவாக இருக்கிறவங்க தான் ஒன்றா சேருவாங்க. அப்படி ஒன்றா சேரும்போது தான் ஒரு மெகா ஹிட் படம் கண்டிப்பாக வரும். கண்டிப்பாக ஐயா. அதே சமயத்தில் சில நேரங்களில் வந்து டேரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் அந்த படம் நடக்கும்போதே ஒரு சில சண்டைகளும் வருது. அதுக்கும் அப்போ ஜாதக அமைப்பு முன்னாடியே வந்து எல்லாம் அப்படித்தான், கண்டிப்பாக அப்படி தான். சஷ்டாஷ்டக ராசிகள்னு சொல்லுவோம். ஒரு மாதிரி லக்னம் ஆப்போசிட்டாக 6-8 லக்னமாக இருக்கிறவர்கள் எப்போவுமே ஒத்து போக மாட்டார்கள். ஒரு இயக்குனருக்கும் ப்ரொடியூசருக்கும் ஒத்து போகணும்னு அவசியமே இல்லை. ப்ரொடியூசர் என்ன நினைப்பார், நீ எப்படி வேணால் போடா, என் படத்தை மட்டும் ஒழுங்காக முடிச்சு கொடுத்துரு அப்படின்னு அவர் நினைப்பார். படம் சரியாக வந்தால் போகிறோம். சில நேரங்கள் எல்லாரையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம்ல. வாழ்க்கையில் பொண்டாட்டி புருஷனையே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு தானே போகிறோம். அப்போ ஒரு இயக்குனர் படம் ஆரம்பிக்கும் போது ஒரு கருத்து, ஒரு அமைப்பில் இருப்பார். படம் ஆரம்பித்ததுக்கப்புறம் நான் இயக்குனருக்கு என்ன தோணும், நான் கேட்குற மாதிரி ஃபெசிலிட்டியை பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு ப்ரொடியூசர்னு இருக்குவார். ப்ரொடியூசர் காசை பார்ப்பார். நீ 1 கோடி தானே பட்ஜெட் சொன்ன, இப்போவே செலவு 2 கோடி வந்துருச்சே, இப்படி தான் ஒரு கருத்து வேற்றுமைகள் வரும். அப்போ இயக்குனர் ஒரு மாதிரி பிரம்மாண்டத்தை கேட்கும் வசதிகளை கேட்க, தயாரிப்பாளர் வசதிகளை சுருக்க, அல்லது பட்ஜெட்டே இவ்வளோதான், நீங்கள் நினைக்கிற மாதிரி படம் வராது, ஏன்னா அவர் தானே காசு போடுறவர். முட்டையிடும் கோழிக்கு தான் வலி தெரியும்னு அடிக்கடி சொல்லுவாங்க கிராமத்தில். முட்டை போடுற கோழிக்கு தான் வலி தெரியும்னுவாங்க. அப்போ வலி என்பது பணத்தின் காரணமாக தயாரிப்பாளருக்கு தான் தரும். ஆனால் அவர் இயக்குனர் என்ன நினைப்பார், நான் காட்சியை எப்படி மனக்கண்ணால் பார்த்தனோ அதை அப்படியே ஃப்ரேமில் கொண்டு வரணும், அப்போ தான் படம் ஓடுன்னுவார். ஏன்னா அவருடைய ஃபீச்சர் அதில் இருக்குது. இந்த மாதிரியான அமைப்புகள் ஆரம்பத்தில் இயல்பாக ஆரம்பித்து அதுக்கப்புறம் சண்டை சச்சரவுகளாக போய் கடைசியில் ஹிட்டு படம் வரும்போது எல்லாமே மறந்துடும். ஒரு இயக்குனருக்கும் இவருக்கும் வந்து இன்னும் எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஒரே படத்திலே பிரிஞ்சவங்கெல்லாம் இருக்கிறாங்க. ஒரு படம் தான் ஹிட் ஆகிருக்கும், ஆனால் தயாரிப்பாளரும் இயக்குனர் அதுக்கப்புறம் 2 பேரும் சேரவே மாட்டாங்க. அந்த மெகா ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் கூட 2 பேரும் பேசிக்கவே மாட்டாங்க, 2 பேரும் பிரிஞ்சிருப்பாங்க. இதெல்லாம் இந்த மாதிரியான அமைப்புகள் தான் சஷ்டாஷ்டக அமைப்புகள்னு நாங்கள் சொல்லுவோம். ஜாதக ரீதியாக ஒருத்தர் பிடிக்காமல் போகிறதுலாம் உண்டு. அது ஜாதகத்தை பார்த்த உடனே தெரிஞ்சுக்கலாம், இவருக்கும் அவருக்கும் பிடிக்காது. நான் இதை வேறு மாதிரி சொல்லுவேன். அப்படியாவது லக்னத்தை குரு பார்த்தவர்கள் லக்னத்தை சனி பார்த்தவர்களோடு ஒத்துப்போக மாட்டார்கள். லக்னத்தை குரு பார்த்தவன் வந்து பிராட் மைண்டடாக, ஒரு பரந்த மனப்பான்மையாக, எவரையும் நம்பக்கூடிய, எவருக்கும் துரோகம் பண்ணாதவராக இருப்பார். லக்னத்தை சனி பார்த்தவர் குறுகிய மனப்பான்மையா, ஷார்ட் மைண்டடா, டக்குன்னு எல்லாரையும் காலாவாரி விடுறவராக இருப்பார். இவங்க 2 பேரும் ஒன்றா சேருவாங்களா? சேர மாட்டாங்க. ஏமாலியும் ஒன்றா சேருவாங்க, திருடனும் ஒன்றா சேருவாங்க. அப்போ இந்த மாதிரியான அமைப்பில் ஒரே எண்ணங்கள் கொண்டவர்கள் தான் ஒரு மாதிரி ஒத்து போவாங்க. அதுவும் ஜாதக ரீதியாக தான், அடிப்படையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ஐயா. அதே மாதிரி முன்னாடியெல்லாம் இந்த வெள்ளிக்கிழமைகளில் படம் ரிலீஸ் ஆகிறது ஒரு வழக்கமாக இருந்தது. இப்போ இந்த வியாழக்கிழமைகளுக்கு மாற்றுவதற்கான காரணம் என்ன? அதற்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கிறது? அதெல்லாம் வசதி தாங்க, அப்படிலாம் கிடையவே கிடையாது. நம்ம வசதியை பொறுத்த வரைக்கும் நமக்கு என்ன வசதியோ அப்போ தான். முன்னாடியெல்லாம் ராத்திரியில் கோயிலை திறக்க மாட்டோம். ஒரு 50-100 வருஷத்துக்கு முன்னாடிலாம் ஜனவரி 31ன்றது கிடையாதுங்க. இது டிசம்பர் 31, ஜனவரி 1ன்றது கிடையாதுங்க. பிரிட்டிஷ் பீரியடில் கூட கிடையாதுங்க. பிரிட்டிஷ்காரங்க போனதுக்கப்புறம் தான் இப்போ தாங்க ஆங்கில புத்தாண்டுன்னு ஒன்று கொண்டாடுறோம். அதுக்கு முன்னாடிலாம் நமக்கு தமிழ் புத்தாண்டு தாங்க. நம்ம வந்து பாவம் தெய்வத்தை வந்து தூங்க வச்சுருவோம். நம்முடைய இந்து மத கலாச்சாரத்தின் அடிப்படையில் அம்மையும் அப்பனும் ஆகிய சிவனும் பார்வதியும் அல்லது விஷ்ணுவும் தேவியும் தூங்க போயிடுவாங்க. 10 மணிக்கு மேலாம் தூங்க போயிடுவாங்க. பள்ளி அறைக்குள்ளே கொண்டு போய் அம்மையும் அப்பனையும் வச்சுட்டு திருப்பி காலையில் 4 மணிக்கு தான் நம்ம அம்மையும் அப்பனையும் எழுந்திரிக்க வைப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கில புத்தாண்டில் இப்போ புதுசாக ஒரு வழக்கம் வந்துருச்சு. ராத்திரி 12 மணிக்கு கோயிலை திறக்கிறோம், கோயிலை திறந்து மூலவரை கொண்டு நம்ம போய் சாமியை கும்பிட்றோம். இதெல்லாம் இப்போ தான் லேட்டஸ்ட்டாக வந்தது. எப்போ மனிதனுடைய வசதிகளுக்கு ஏற்றாற் போல் எல்லா இடத்துலையும் வந்து இந்த டெக்னாலஜிக்கு ஏற்றாற் போல் நம்முடைய வசதிகளை நம்ம இது பண்ணிக்கிறோம். அப்போ வந்து வெள்ளிக்கிழமை ஒரு சென்டிமெண்ட்டாக இருந்தது. வெள்ளிக்கிழமை படம் ரிலீஸு, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை லீவு,
சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் சினிமா பார்க்க வருவாங்க. அப்படி ஒரு காலகட்டத்தில் வந்ததே தவிர சென்டிமெண்ட் தான். மற்றபடி வந்து வெள்ளிக்கிழமை ரிலீஸ் ஆனால் நல்லாயிருக்கும். சில பேர் சொல்லுவாங்க வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளை பிறக்கக்கூடாதுன்னுவாங்க. வெள்ளிக்கிழமை ஆம்பளை பிள்ளையே பிறக்கிறது இல்லையா, வெள்ளிக்கிழமை பிறந்த ஆம்பளை பிள்ளைங்க சக்ஸஸ் ஆகிறது இல்லையா, அதுக்கும் சம்மந்தம் இல்லை. இது எனக்கு பதிலே ஜோதிட ரீதியாக தெரியல. திரையுலகத்தில் யாருன்னா ப்ரொடியூசர்கிட்ட கேட்டால் இது தெரியும். ஏன்னா அவங்க வசதிக்காக தான் இந்த டேட்டை மாற்றிருப்பாங்களே தவிர, என்னுடைய காலத்தில் நாங்கள் இளைஞர்களாக இருந்த காலத்தில் வெள்ளிக்கிழமை ஆனால் நாங்கள் அடித்து பிடிச்சி ஓடுவோம் இன்றைக்கி ஒரு புது படம் ரிலீஸ் ஆகும்ன்ட்டு. அப்போ அந்த புது படம் ரிலீஸ் ஆகிறது இப்போ வியாழக்கிழமை மாறி இருக்கிறது என்னன்றது தெரியல. ஆனால் இதற்கும் ஜோதிடத்திற்கும் சம்மந்தம் இல்லை. ஏன்னா எல்லா ராசிக்காரர்களும் படம் எடுக்கிறார்கள். இப்போ வியாழக்கிழமை வர்றது ஒரே ஒரு ராசிக்காரர் மட்டும் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாருன்னு சொல்ல முடியாது. ஆமாம். விஜய் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியாக இருப்பார், அஜித் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ராசியாக இருப்பார், சூப்பர் ஸ்டார் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவர் வேறு ராசி. அப்போ எல்லா ராசிக்காரர்களும் இருக்கின்ற அந்த அமைப்பில் வியாழக்கிழமை என்பது எல்லாருக்குமே பொருந்தும் பொருந்தாதுன்னு தான் போயிடும். ஆக திரைப்படத்துறையினர் வசதிக்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க வியாழக்கிழமை வைக்கிறாங்களே தவிர இதற்கும் ஜோசியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. ரொம்ப நன்றி சார். அதாவது பல விஷயங்கள் உங்கள்கிட்ட சந்தேகங்களாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். நல்லா இருப்பீங்க.